எங்கள் அண்ணியோட சிக்கன் கிரேவியோட ஸ்பெஷல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சிக்கன் வறுத்துக்கலாம். அதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு தீய விடாததுக்கு முன்னாடியே வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வணங்கிட்டோம். பச்சை மிளகா போடலாம். ஆனால் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காங்க. எங்களுக்கு பச்சை மிளகா போட்டால் பிடிக்காது. கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். கருவேப்பிலை தழை இப்போ நான் போட மாட்டேன், கடைசியாக தான் போடுவேன். ஏதோ இப்போ ஒரு ஞாபகத்தில் போட்டுட்டேன். நான் ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு டிப்ஸ் கற்றுக்கிட்டேன். கருவேப்பிலை தலையும் மல்லித்தலையும் இப்போ எண்ணெயில் நம்ம போடுறத விட குழம்பு வச்சுட்டு இறக்கின வேட்டி அந்த கருவேப்பிலை தழை, பச்சை கருவேப்பிலை தழை போட்டால் நல்லா மணமாகவும் இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிற அப்படி இருக்கும். அது பொன்னிறமாக ஆயிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி அவ்வளோக்கா வணங்க தேவையில்ல தான். நம்ம சிக்கன் போட்டு அதில் நம்ம மல்லித்தூள் இந்த மாதிரி போட்டால் கூட அதுலேயே வணங்கிக்குவோம். எல்லாம் தனியாக வணங்குறத விட சிக்கனோட போட்டு வணங்கினா இது தக்காளியோட டேஸ்ட் இதில் இறங்கும். இதெல்லாம் நான் கடையில் கற்றுக்கிட்டது தான். அவ்வளோ பெரிய ஹோட்டலில் செய்யும் போது அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக தானே இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க போய். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜாஸ்தி அப்பயே போட்டுற வேண்டாம். ஆனால் உப்பு போட்ட உடனே சிக்கனுக்கு முக்கியம் மஞ்சத்தூள். உடனே மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வணங்கட்டும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நம்ம எண்ணெயில் போடுறத விட சிக்கனுக்கு மேலே போட்டால் இது டேஸ்ட் இறங்க நல்லாயிருக்கும். இதுலேயே நான் பட்டை கிராம்பு போட்டு இதுலேயே நான் அரைச்சிருக்கிறேன். அப்போ கிளற இன்னும் அந்த டேஸ்ட் இதில் இறங்கும், சிக்கனில் இறங்கும். நம்ம எண்ணெயில் போடுறத விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற மசாலா. ஒன்றுன்னா இப்போ நம்ம போட்டுக்கலாம். காரம் கம்மியாக போட்டுக்கலாம். எங்கள் மாமியார் காரம் பிடிக்காது. அடுத்தது மல்லித்தூள் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கிரேவி மாதிரி கொடுக்கும் மல்லித்தூள். அடுத்தது சிக்கன் தூள். வெறும் சிக்கன் தூள் மட்டும் போட்டால் இனிக்கிற அப்படி இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் கறி மசாலா தூள் சேர்த்திக்கலாம். அது இந்த டேஸ்ட் கொஞ்சம் கொடுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு அரைச்ச தண்ணியவே நம்ம மிக்சி ஜார் கழுவி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகம் வேண்டாம். ஏற்கனவே நான் சாப்பாடு வச்சு ரசம் வச்சுட்டேன். அதனால் இது கொஞ்சம் கிரேவியும் இல்லாத ஃப்ரையும் இல்லாத அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெடிலாம் நல்லா ஒரு கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா வெந்துடும். நம்ம எந்த வீட்டி எடுத்து பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் கூட 5 நிமிஷம் சேர்த்து தான் விட்டுருக்குறோம். நல்லா இது எடுத்தது நல்லா மனமாக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிட்லான்னு இருக்குது. டேஸ்ட்டு மட்டும் பார்த்துட்டு சிக்கன் வெந்துக்கிச்சான்னு பார்த்துட்டு நம்ம இறக்கிடலாம்.
உப்பு பத்தலை, கம்மியாக இருக்குது. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போதும். வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். இறக்கிடலாம். நாம் நினச்ச மாதிரி பதம் வந்துருச்சு. தெரியுதா? போதும். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அடுப்பு கடைசியாக நம்ம மல்லித்தலை தூவிக்கலாம். அவ்வளோதான். இப்போ சாப்பிட போகும்போது இதை தூவினா நல்லா கொஞ்சம் வாசமும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நம்ம இப்போ சாப்பிட போகலாம். வாங்க சாப்பிட்லாம்.